வணக்கம். இன்று எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 2 எக்ஸாமினேஷன்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 years ago the ratio of ages of A and B was 3:5. 10 years from now the ratio will be 5:6. Find the sum of present ages னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சம் பார்த்தோம். அதுல present ages ஓட ரேஷியோ கொடுத்து சம் நம்ம போட்டோம். இப்ப பாருங்க 4 years before கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் 10 years after கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சம் நம்ம எப்படி போடணும் அப்படிங்கறது பார்க்கலாம். 4 years before 3:5, 10 years after 5:6. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கிறோம். இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 2 இருக்கு. இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 1 இருக்கு. இப்ப நான் என்ன செய்ய போறேன், டிஃபரன்ஸ் 2 இருக்கிற மாதிரி இதை நான் 2ஆல பெருக்கிக்கிறேன். அப்ப இது என்ன ஆயிடும் பாருங்க, 10:12 ஆயிடும். அப்ப எனக்கு டிஃபரன்ஸ் இதுவும் 2 ஆயிடும். இப்ப இந்த பழைய டீடைல்ஸ் நான் கட் பண்ணிடுறேன். இப்ப இதுலயும் டிஃபரன்ஸ் 2, இதுலயும் டிஃபரன்ஸ் 2. இப்ப நான் யோசிக்கிறேன், 4 வருஷம் முன்னாடி, இப்ப பாருங்க 10 வருஷம் அப்புறம், அப்படின்னா 14 இயர்ஸ்ல 7 யூனிட்ஸ் நமக்கு டிஃபரன்ஸ் வருது. A ஓட ஏஜ்ல பாருங்க, B ஓட ஏஜ்லயும் பாருங்க 7 யூனிட்ஸ் வருது. அப்ப 1 யூனிட் எவ்வளவுன்னு பாருங்க. 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 2 இயர்ஸ்னு வரும். இந்த 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 2 இயர்ஸ்னு வரதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியா இப்ப நம்ம சம் போடலாம். 4 இயர்ஸ் பிஃபோர் A ஓட B ஓட ஏஜஸ் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது, ஒரு யூனிட் 2 இயர்ஸ்ங்கிறதுனால A 6ன்னு வச்சுக்கோங்க, B 10. இப்ப பிரசன்ட் ஏஜஸ் கேக்குறாங்க. பிரசன்ட் ஏஜஸ்னா என்ன அர்த்தம், 4 வருஷத்துக்கு அப்புறம். 6 + 4 இது 10,000, இது 10 + 4 14,000. பிரசன்ட் ஏஜஸோட டோட்டல் கேக்குறாங்க. அப்ப எவ்வளவுன்னு பாருங்க, 10 + 14 24. ஆப்ஷன் B is the answer.